நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ரணில் தலைமையில் போர்க்குற்றம் இடம்பெறவில்லை. பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கட்சியின் கொள்கைக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு சட்ட நடவடிக்கை. விபத்தில் சிக்கிய ஸ்ரீநேசன் எம்பி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல்களை குழப்பும் கஜேந்திரகுமார் சுமத்தப்பட்டுள்ள கடும் குற்றச்சாட்டு. நீண்ட தூரம் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ஒன்று சேர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இளைய தலைமுறை தவறாக வழிநடத்தப்படுவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மேடை வெறுப்பு, கோபம், பொறாமை மற்றும் பேராசை இல்லாததாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்க முடியும் என்றும் அவர் பரிந்துரைத்துள்ளார். அத்தோடு நாட்டின் எதிர்காலத்திற்காக தேசிய தலைமை ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கட்சித் தலைவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் கட்சி மறுசீரமைக்கப்பட்டு உள்ளதாக புதிய முயற்சிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி இளைஞர்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்கள் குறித்தும் வஜிர அபேவர்த்தன கவலை தெரிவித்ததுடன் பலர் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று கைத்தொலைபேசிகளில் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி அமைச்சர் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை. போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளிக்கும் போதே சுகாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல, அதையும் தாண்டிய இனப்படுகொலை சிங்கள பேரினவாத அரசானது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அழித்துக் கொண்டு வருகின்றது. அதனைதான் நாங்கள் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என கூறுகின்றோம். பிரதி அமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை. நடந்தது என்ன என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது. பிரதி அமைச்சர் சாரந்த ஜனதா விமுக்தி பெரமுனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் யுத்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்துக்கும் மாறி மாறி முண்டு கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர். சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த போதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது. இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள்தான். இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு ஜேவிபிக்கும் இருக்கின்றது. ஆகவே பிரதி அமைச்சருடைய கருத்தை வெண்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றத்தையும் தாண்டிய இனப்படுகொலை. இதற்கு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணை தான் தீர்வாக அமைய முடியும் என்று சுகாஸ் கனகரத்னம் மேலும் தெரிவித்துள்ளார். கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கும் அதன் கொள்கைகளை விமர்சிப்பவர்களுக்கும் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது குறித்து கட்சிக்குள் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் கட்சிக்கு வெளியே பல்வேறு இடங்களில் அது குறித்து அறிக்கைகளை வெளியிட்டு கட்சியை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம், கட்சியின் செயற்குழு மற்றும் கட்சியின் நிர்வாக குழுவில் விவாதிக்கலாம். மேலும் அது குறித்து வெளியே விவாதிப்பது கட்சி ஒழுக்காற்று மீறலாகும். எனவே கட்சி அதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டம் சமீபத்தில் கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடைபெற்றதாகவும் அதில் பெரும்பாலானோர் பங்கேற்றதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
வாகன விபத்து ஒன்றில் படுகாயமடைந்த மட்டக்களப்பு தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் பயணித்த வாகனம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்திற்கு அருகில் காரொன்றுடன் நேற்று பிற்பகல் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரது கை தோள்பட்டையை விட்டு விலகி படுகாயமடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டியின் மூலமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. அம்பாறை ஆலையடி வேம்பில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திற்கு சம்பவ தினமான நேற்று காலை கலந்து கொண்டுவிட்டு மட்டக்களப்பை நோக்கி பிற்பகல் 4 மணியளவில் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல் நிகழ்வுகளை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் குழப்புவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான வி மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்காது தமது எஜமானர்களுக்கு சேவகம் செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நினைவு வாரத்தில் நல்லூர் பின் வீதியில் தியாக தீபம் தொடர்பிலும் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களில் அவர் பட்ட வேதனைகளையும் ஆவணப்படுத்தி ஆவண காட்சி கூடத்தை கடந்த 2 வருடங்களாக நடாத்தி வருகின்றோம். இம்முறை நாம் காட்சி கூடம் நடாத்தும் மாநகர சபைக்கு சொந்தமான காணியை எம்மை காட்சி கூடம் நடாத்த விடாது தடுக்கும் முகமாக சைக்கிள் கட்சியினர் அவ்விடத்தை முன்பதிவு செய்துள்ளனர். அதனால் எமக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. எங்களுடைய நிகழ்வுகள் மிக உணர்வுபூர்வமாக அவ்விடத்தில் தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளையும் மாவீரர் நிகழ்வுகளையும் குறித்த காணியில் நடாத்தி வருகின்றோம். இந்த நிலையிலேயே அந்த காணியை தற்பொழுது சைக்கிள் கட்சியினர் முன்பதிவு செய்துள்ளனர். இவர்கள் அரசு தரப்புடன் இணைந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை தீர்ந்து போக செய்வதற்கு பல வருடங்களாக முயன்று வருகின்றனர் என்று மணிவண்ணன் மேலும் தெரிவித்துள்ளார். நீண்ட தூர பேருந்துகள் அனைத்தும் இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த புதிய விதிமுறை அடுத்த மாத தொடக்கத்திலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆரம்ப கட்டத்தில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையின் கீழ் பெஸ்டியன் மாவத்தை மற்றும் மாகும்புர பல்நோக்கு போக்குவரத்து மையம் ஆகியவற்றை மையமாக கொண்டதாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் இந்த சோதனை விரிவுபடுத்தப்படும் எனவும் ஆய்வு இல்லாமல் எந்த சுற்றுலா பேருந்தும் அங்கீகரிக்கப்படாது என்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். யாழில் வடமாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட யாழ்நகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 40 மற்றும் 54 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 27 கிராம் 100 மில்லி கிராம் அளவுடைய ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.